அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்த மாதா. சப்த மாதா அப்படிங்கிறது யார் அப்படின்னா, சப்தங்கிறது 7, மாதா அப்படிங்கிறது தாய்மார்கள். இந்த 7 தாய்மார்கள் யார்? பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இந்த 7 பேர். இவங்க பிராமி அப்படிங்கிறவங்க பிரம்மனின் சக்தி கொண்டவள். பிரம்மனுடைய ஆயுதத்தை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. மகேஸ்வரி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய சக்தி கொண்டவள். சிவனின் ஆயுதத்தை அவங்க கையில் ஏந்துற மாதிரி உட்காந்துருப்பாங்க. கௌமாரி அப்படிங்கிறது முருகனின் சக்தி கொண்டவள். அவங்களுடைய ஆயுதம், அதாவது வேலை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. வைஷ்ணவி அப்படிங்கிறது விஷ்ணுவின் சக்தி கொண்டவள். வராகி அப்படிங்கிறது வராகருடைய சக்தி கொண்டவள். இந்திராணி அப்படிங்கிறது இந்திரனுடைய சக்தி கொண்டவள். சாமுண்டி அப்படிங்கிறது காளியினுடைய சக்தி கொண்டவள். இப்படி இந்த 7 பெண் தெய்வங்களுமே அந்த தெய்வத்தின் சக்தியை கொண்ட அமைப்பில் அவங்க இருப்பாங்க. போன பதிவில் சப்த கன்னி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் 7 பேருமே கையில் பூ வச்சு உட்காந்துருப்பாங்க. அவங்களோட நாமங்கள் பேர்களே வேறு. பட்டாரை கன்னி, தேவகன்னி, பத்மகன்னி, சிந்து கன்னி, கிரி கன்னி, வனக்கன்னி, பூமி கன்னி. இதே இவங்க சப்த மாதாக்கள் அப்படிங்கிறது வேறு. பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இவங்க 2 பேர்த்துக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. பொதுவாக நம்ம எல்லையில் உள்ள கோவில்களோ இல்லை குலதெய்வ கோவில்களில் பார்த்தோன்னா சப்த கன்னிமார்கள் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் பார்க்கும்போது கையில் பூ வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க சப்த கன்னிகள். இல்லை ஆயுதங்கள் கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா சூலம், வேல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்க சப்த மாதாக்கள். இப்போது சப்த கன்னி தெய்வம் யாருன்னு தெரியாதவங்க சப்த கன்னி வழிபாடு செய்வோம். அதே மாதிரி குலதெய்வம் யார் அப்படின்னு தெரியாதவங்க சப்த மாதா வழிபாடு நம்ம செஞ்சு நம்ம நம்மளுடைய இதை பண்ணுவோம், பூஜைகள் பண்ணுவோம். கிராமத்தின் எல்லை தெய்வங்களை இவங்க 2 பேருமே இருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்குமே மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.